अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बि ज़िदनी इल्मन। அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 6வது கிளாஸில் நம்ம இருக்கிறோம். போன செஷன் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதுக்கு முன்னாடி 3 லெசன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், முபுத்ததாங்கிறது ஒரு வார்த்தையாகவும் ஹபருங்கிறது ஒரு வார்த்தையாகவும் இருந்தது. ரெண்டுமே மர்ஃபூவாக இருந்தது. அது மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. போன செஷன் நம்ம என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா, ஹபர் வேறு மாதிரியும் வரலாம். அதாவது ஒரே ஒரு வார்த்தையாக மர்ஃபூவாக அல்லாமல் ஹபருங்கிறது எப்போ மஜ்ரூராக வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம போன செஷனில் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தானம்மா? இன்ஷா அல்லாஹ் அதை கண்டினியூ பண்ணி தான் இந்த செஷன் இருக்க போகுது. இன்னும் அதை விடவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது அல் கிதாபு அப்படின்னாலும் ஜாலிக்கல் கிதாபு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தானே. அல் கிதாபுனாலும் அந்த புத்தகம், ஜாலிக்கல் கிதாபுனாலும் அந்த புத்தகம்னு சொல்லலாம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது அல் கிதாபு அப்படின்னா அந்த புத்தகம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டினியூ ஆகணும். சரிங்களா? இப்போ அந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்த மாட்டோம். அந்த வீடு என் ஃப்ரெண்டோடது, அந்த வீடு அந்த உஸ்தாதாவோடது அப்படின்னு சொல்லி அந்த அல் போட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கப்புறம் அந்த இஸ்மை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த புத்தகம். அல் கிதாபு டேஷ் ஏதாவது ஒன்று ஃபில் ஆகணும். சரிங்களா? ஆனால் அதே நீங்கள் ஜாலிக்கல் கிதாபு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது புத்தகம் முடிஞ்சிருச்சு. ஹாதல் கிதாபு இது புத்தகம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதுதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அல் கிதாபுனா அந்த புத்தகம், அல் கலமுனா அந்த பேனா. அதை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பின்னாடி கண்டினியூ ஆகிட்டே போகலாம். அது ஒரு வார்த்தையாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அல் போட்டு நம்ம பேசுகிறோன்னா அந்த வாக்கியத்தை நம்ம அதோட விட முடியாது. சரிங்களா? அதை நம்ம கண்டினியூ பண்ணி பேசி ஆகணும். இதே ஜாலிக்கே ஹாதான்னு போடும்போது ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இஸ்மு இருந்தால் போதும். அது என்னங்கிறத சுட்டி காட்ட போகிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் டேஷ், தட் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்ட போகிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் அல்லுக்கும் அல் போட்டு எழுதுறதுக்கும் ஜாலிக்கே ஹாதா போட்டு எழுதுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அல் கிதாபுக்கும் நம்ம அதுன்னு சொல்ல முடியாது, ஜாலிக்காக்கு அந்த அர்த்தம் வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி அலிஃப்லாம் போட்டு தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? போக போக இன்ஷால்லா இன்டெப்த்தாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் நாடி அளவு நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செஷன் இன்றைக்கி உள்ள செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4th லெசனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். 4th லெசனில் நம்ம என்னென்ன சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் ஒன்று கொடுத்துட்றேன். எப்போ ஒரு இஸ்மு மஜ்ரூராக மாறுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம மர்ஃபூவாக பார்த்துருப்போம். அப்படி தானே? ஹபரை மர்ஃபூவாக பார்த்துருப்போம். அதாவது தொம்மா இருக்கும், இல்லை தொம்மா தைன் இருக்கும். அல் கலமு மக்சூருன், அல் பாபு மஃப்தூஹுன் அப்படின்னு சொல்லி, ஹாதல் கிதாபு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், மர்ஃபூவாக பார்த்துருப்போம் ஹபர். அப்படி தானே? தொம்மா இருக்கும், இல்லை தொம்மா தைன் இருக்கும். ஆனால் இங்கே இந்த 4th லெசனில் நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். என்னென்னா, ஹபர் மஜ்ரூராக வந்திருக்கும். சரிங்களா? ஹபர் மஜ்ரூராக வந்திருக்கும். ஒரு இஸ்மை மஜ்ரூராக மாற்றுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஸ்முக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், ஹர்ஃபு ஜர் இருந்திருக்கணும். என்ன சொன்னோம்? ஹர்ஃபு ஜர்ரின். அதை ஃபுல் ஃபார்மில் சொல்லணும்னா ஹர்ஃபு ஜர்ரின். நம்ம பேச்சு வழக்கில் அதை எப்படி சொல்லுவோம்? ஹர்ஃபு ஜர். சரிங்களா? ஜர்ரு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபு, எதை இஸ்மை ஜர்ரு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபு ஒரு இஸ்முக்கு முன்னாடி வருது அப்படின்னா அந்த இஸ்மு மஜ்ரூராக தான் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு ஃபில் மஸ்ஜிதி, ஃபில் பைத்தி, இதெல்லாம் என்னது, மஜ்ரூர் ஆக்கப்பட்ட இஸ்முக்கள். ஆமாம் தானே? அல் பைத்துன்னு இருந்தது, ஃபீ சேர்ந்ததும் ஃபில் பைத்தி அப்படின்னு மாறிடுச்சு. ஆமாவா? ஏன் பைத்தின்னு மாறிடுச்சு? ஏன்னா அந்த இஸ்முக்கு முன்னாடி ஃபீங்கிற ஹர்ஃபு ஜர் வந்ததுனால அந்த ஹர்ஃபு ஜருக்கு பின்னாடி இருக்கிற இஸ்மு என்னவா மாறிடுச்சு, மஜ்ரூராக மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஃபீக்கு என்ன பேர், ஜாரு. அல் பைத்திங்கிறது மஜ்ரூரு.
இந்த மாதிரி ஃப்ரேஸாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக நம்ம பார்த்துருப்போம், முழுமையான ஒரு வாக்கியமாக பார்த்துருப்போம். ஆமாம் தானே, அல் கலமும் மக்சூருன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு முழுமையான வாக்கியம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஃபில் பைத்தி, ஃபில் மஸ்ஜிதி அப்படிங்கிறதுலாம் வந்து எப்படி இருக்குது, ஒரு வாக்கியத்தில் ஒரு பார்ட்டு, ஒரு ஃப்ரேஸ் தான். சரிங்களா. இதுக்கு நாம் என்ன பேர் சொன்னோம் அப்படின்னா ஷிபுஹு ஜும்லா. சரிங்களா. இதுக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம், ஷிபுஹு ஜும்லா. ஷீனுக்கு கெஸ்ரா, பாக்கு சுக்குனு, ஹாக்கு தொம்மா. ஷிபுஹு ஜும்லா. ஜும்லாங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஷிபுஹு ஜும்லா. ஓகேங்களா. ஷிபுஹு அப்படின்னாலே வந்து வாக்கியம் மாதிரி தெரியும், ஆனால் வாக்கியம் இல்லது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா. ஷிபுஹு ஜும்லா. ஓகேவா. இதுக்கு பேர் முழுமையான வாக்கியம்னா அது நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ரேசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அரபிக்கில் ஷிபுஹு ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமை அடையாத வாக்கியம், இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 4th லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹபர் எல்லாமே ஷிபுஹு ஜும்லாவாக தான் இருக்கும். புரியுதுங்களா. ரைட்டு. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் போன செஷனில். அப்புறம் முக்கியமான ஒரு அரபிக் லாங்குவேஜோடைய ஒரு அடிப்படையான ஒரு 14 தமீர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாவா. 14 தமீர்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கைகளால் நம்ம வந்து சொல்லி பார்த்தோம். அப்படி தான் நம்ம அதை சொல்லியும் கொடுத்தோம். அந்த ஃபிங்கர்ஸை வச்சு இன்ஷால்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதையும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்ஷால்லா நம்ம இந்த 4th லெசனை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா. ஓகே. அந்த தமீரை வந்து சொல்லலாமா, இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாமே அதில் வந்து நல்லா மனனம் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். என் கூட ஒரு 3 டைம்ஸ் நீங்களும் சொல்லி பாருங்கள், உங்கள் கைகளை வச்சு நீங்களே சொல்லி பாருங்கள். சரிங்களா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்ஷா அல்லா. ஓகே. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அனா நஹ்னு. இன்னொரு வாட்டி சொல்லலாம். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அனா நஹ்னு. லாஸ்ட் ஒன் மோர் டைமு. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அனா நஹ்னு. ஓகேங்களா. இந்த மொதல் 2 விரலும் ஒரு ஜோடி அப்படின்னு சொன்னோம். அடுத்த 2 விரல் ஒரு செட்டு, கட்டை விரல் தனியாக. ரைட்டா. ஃபஸ்ட்டு ஜோடியாக இருக்கிறது வந்து எதை பற்றி சொல்ல போகுது, படற்கை, காயிபான ஆட்களை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட்டு 2 இது யூஸ் ஆகும். படற்கையான தமீர்கள், அதாவது காயிபான தமீர்கள் யூஸ் ஆகும். அதாவது 3rd person, நம்ம முன்னாடி இல்லாத ஆண்களை பற்றி பேசுகிறணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆணை பற்றி பேசுகிறீங்க, இல்லை 2 ஆண்களை பற்றி பேசுகிறீங்க, இல்லை 2க்கும் மேற்பட்ட ஆண்களை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி பெண் பாலுக்கும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கரும் ஒரு ஜோடி அப்படின்னு சொன்னோம். அடுத்து 2ம் ஒரு செட்டு. அது 2 யாரை பற்றி பேச போகுது, முன்னிலையான ஆள், அதாவது செகண்ட் பர்சன், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, முஹாத்தப், முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி அது பேச போகுது. அப்படின்னா நீங்கள் இந்த செட் ஆஃப் தமீர்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக கட்டை விரல் அப்படிங்கிறது வந்து தன்னை பற்றி பேசும்போது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பர்சன், அதாவது நான் நாங்கள் அப்படின்னு பேசும்போது இந்த முத்தக்கல்லிம் ஆன தமீர்கள், அதாவது தன்னிலையான தமீர்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாருமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறீங்களா. இந்த 4th லெசனில் ஹுவ ஹிய இது 2மே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹுவ எப்போ யூஸ் பண்ணணும், ஹிய எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக இஸ்முக்களில் எது வந்து பெண்பாலான இஸ்மு, முஅன்னஸான இஸ்மு எது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எது முஅன்னஸான இஸ்மு, ஒரு இஸ்மை பார்க்குறீங்க, கிதாப் அப்படின்னு, அல் கிதாபு அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து சாத்து நம்ம பார்த்தோம் தானே, சாத்து அப்படின்னு இருக்குது. இது 2த்துல எது வந்து முஅன்னஸான இஸ்மு, பெண்பாலான இஸ்மு அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த இஸ்மோடைய கடைசி எழுத்து மர்புத்தாவாக இருக்கோ, அந்த வந்து குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. வார்த்தை என்னென்னா, அந்த தாக்கு என்ன நம்ம அரபிக்கில் சொல்லுவோம்னா மர்புத்தா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. குண்டுத்தா, மர்புத்தா. இந்த காஷியா சூராலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், லாஸ்ட்டில் வந்து அந்த மர்புத்தாவோட தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து மர்புத்தான்னு சொல்லுவாங்க, குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. இந்த தாவோட எந்த இஸ்மெல்லாம் முடியுதோ அது எல்லாமே 99% கண்ணை மூட்டு நம்ம சொல்லிடலாம் என்னது தான், ஆமாம், முஅன்னஸான இஸ்மு தான். சரிங்களா. ஓகே ரைட். இது ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம இன்னும் செஷன்ஸ் போக போக வேறு எப்படியெல்லாம் வந்து
முன்னஸான இஸ்முக்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸோடு தான் நம்ம போன செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணினோம். இன்ஷால்லா அதை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்து நிறைய தம்ப்ரின்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸசைசஸ் இருக்குது. இன்ஷால்லா நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? தமாரின் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க செய்வோம். சரிங்களா? ரைட். இதுதான் அந்த 4th லெசனோட ஸ்டார்டிங் வந்து இதுதான். அதுக்கு தொடர்ந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமாரின். சரிங்களா? தமாரின் இருக்குது, அது என்னென்னங்கிறத இன்ஷால்லா ஒன்று ஒன்றா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? ரைட். அந்த தமாரினோட ஹெட்டிங்கை பாருங்கள். ஃபர்ஸ்ட் தம்ரீனோட ஹெட்டிங்கை பாருங்கள். அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி, அதாவது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சரிங்களா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். சரியா? இந்த அஜிப் அனில் அஸ் இலத்தி, அந்த அன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான். சரிங்களா? அதனால தான் அந்த அன் அப்படிங்கிற அந்த ஹர்ஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அஸ் இலத்தி ஆத்தியத்தி அப்படின்னு இருக்குது பாருங்கள். அலிஃப்லாம் வச்சாலே அது இஸ்மு தான். ஸோ அல் அஸ் இலத்தி அல் ஆத்தியத்தின்னு இருக்குது பாருங்கள். மஜ்ரூர் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த இஸ்மு வந்து மஜ்ரூர் பெற்று வந்திருக்கு. ஏன்? அந்த அன்னுங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர். ஓகேங்களா? எப்படி ஃபீ ஆலா ஒரு ஹர்ஃபு ஜர்ரோ அது மாதிரி இந்த அன் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர்ரு. அதனால தான் அதுக்கு பின்னாடி வந்த இஸ்முக்கள் வந்து மஜ்ரூராக இருக்குது. அப்போ அன்னுங்கிறது ஜாரு, அஸ் அலத்தி ஆத்தியத்திங்கிறதெல்லாம் மஜ்ரூர். ஓகேங்களா? இதெல்லாம் இன்ஷால்லா போக போக நீங்கள் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்குவீங்க. ரைட்டா? சரி. இப்போ நம்ம இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தொமீர்களை வச்சு ஆன்சர் பண்ணணும். அதையும் மனசில் வச்சுக்கணும். ஹுவ போட போகிறோமா, ஹிய போட போகிறோம், இதான் மோஸ்ட்லி இது 2 தான் வரும். ஹுவ போட போகிறோமா, ஹிய போட போகிறோமா, என்ன ஹர்ஃபு யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஹர்ஃபு ஜர் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிற இஸ்மு எப்படி மாறப்போகுது, மஜ்ரூராக மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன ஹரக்கத்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே வந்து புதுசாக ஒரு வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐனனா எங்கே, வேர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு பொருள் தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஐனல் கிதாபு. சரிங்களா? இங்கெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே. சரியா? அந்த புத்தகம் எங்கே, வேர் இஸ் த புக். ரைட்டா? இப்போ ஆன்சர் நம்ம எப்படி போட போகிறோம்? ஃபஸ்ட்டு தொமீரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹுவ வருமா, ஹிய வருமா? ஹுவ தான். ஏன்னா கிதாபை பற்றி தான் கேட்டிருக்காங்க, அது ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். ஸோ ஹுவ தான் போட்டு பேச போகிறோம். ஏன்? ஒரே ஒரு புத்தகத்தை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போது ஹுவ தான் நம்ம போடணும். ரைட்டா? ஹுவ என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். அலல் மக்தபி இல்லையா, அலஸ் சரீரி, இதுவும் நம்ம எழுதலாம். சரிங்களா? நான் இப்போ இங்கே என்ன எழுத போகிறேன்னா, ஹுவ அலல் மக்தபி, அலல் மக்தபி. அலாங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, மக்தபிங்கிறது மஜ்ரூர். ஓகேங்களா? ஹுவ முபுத்ததா, அலல் மக்தபி அப்படிங்கிறது ஹபரு, அலாங்கிறது ஜாரு, மக்தபிங்கிறது மஜ்ரூரு. இந்த ஹபர் இங்கே என்னவா வந்திருக்கு, ஷிபுஹு ஜும்லாவாக வந்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து சொல்லணும் அப்படின்னா ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா வ ஹபர். சரிங்களா? இப்படி சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள். ரைட்டா? ஹுவங்கிறது முபத்ததா, அலல் மக்தபிங்கிறது ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன் ப்ளஸ் ஷிபுஹு ஜும்லா. அதாவது முழுமையடையாத ஒரு வாக்கியம். புரியுதுங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐன முஹம்மதுன், ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே, வேர் இஸ் முஹம்மத். ரைட்டா? ஆன்சர் எப்படி பண்ணணும்? ஒரு ஆளை பற்றி பர்டிகுலராக கேட்குறோம், கண்ணுக்கு முன்னாடி இல்லாத ஆளை பற்றி கேட்குறோம். அப்போ நம்ம என்ன தொமீர் யூஸ் பண்ணணும்? ஹுவ. அவர் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில் இருக்கிறார். ஓகேங்களா? ஹீ இஸ் இன் த மாஸ்க். ஹுவ ஃபில் மஸ்ஜிதி. ஹுவங்கிறது முபுததா, ஃபில் மஸ்ஜிதிங்கிறது தான் ஹபரு. எப்படி வந்திருக்கு அந்த ஹபரு? ஜாருன் வ மஜ்ரூருன் ப்ளஸ் ஷிபுஹு ஜும்லா. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐனஸ் சாத்து, ஐனஸ் சாத்து. இங்கே நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். அந்த அலிஃப்லாம் போட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த இஸ்முக்களில் வந்து லாம் உச்சரிக்கப்படணுமா கூடாதா, அதுவும் நம்ம வந்து மனசில் நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஷம்சியோட எழுத்து எது, கமரியோட எழுத்து எது அப்படிங்கிறது தெரியும். அப்போ லாம் எப்போ உச்சரிக்கணும், உச்சரிக்கக்கூடாதுங்கிறது தெரியும். அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அல்லாஹுக்காக சலிப்பு காட்டாமல் பென்சில் எடுத்து, பென்சிலோ பென்லையோ
ஃபுல் ஹரக்கட்ஸையும் போடுங்க. ஏன்னா இந்த புக்கில் வந்து ஹரக்கட்ஸ் இருக்காது அவ்வளோவா, சரிங்களா? அதனால் ஃபுல் ஹரக்கட்ஸையும் போட்டு படிக்க வாசிக்க செய்யுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஐனஸ் சா அத்து, வாட்ச் எங்கே, வேர் இஸ் த வாட்ச், சரிங்களா? எப்படி நம்ம இங்கே ஆன்சர் பண்ணணும்? ஹிய போடணுமா ஹுவ போடணுமா? ஹிய. அஸ்ஸாத்து அப்படிங்கிறது ஒரு முன்னஸான இஸ்மு. அப்போ அதை பற்றி நம்ம ரிப்ளை பண்ணும்போது ஹிய, ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து எப்படி வந்து இது வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? இட்டு அப்படின்னு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது அப்படின்னு தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், சரிங்களா? ஹிய. ஹிய அலஸ்ஸரீரி, அலல் மக்தபி அப்படின்னு கூட எழுதலாம். அலஸ்ஸரீரி. ஹிய அது அலஸ்ஸரீரி கட்டிலின் மீது இருக்கிறது. இட் இஸ் ஆன் த காட், இட்டுன்னு தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது கட்டிலின் மீது இருக்கிறது, சரியா? இங்கே ஹியங்கிறது முபததா, அலஸ்ஸரீரிங்கிறது ஹபரு ப்ளஸ் ஷிபுஹு ஜும்லா. ஹபர் எப்படி வந்திருக்கு? ஜாருன் வ மஜ்ரூருன். புரியுதுங்களாம்மா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐன யாசிரு, ஐன யாசிருன், சரிங்களா? யாசிருன், ஓகேங்களா? ஐன யாசிருன், யாசிர் எங்கே, வேர் இஸ் யாசிர்? இங்கே என்ன ஆன்சர் பண்ணணும் இப்போது? ஹுவ. ஹுவ ஃபித் துக்கானி, ஃபித் துக்கானி, அவர் கடையில் இருக்கிறார், சரிங்களா? துக்கான்னா கடை, கடையில் இருக்கிறார், ஓகேங்களா? ஹுவ முபததா, ஃபித் துக்கானி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், ஷிபு ஜும்லா வ ஹபர், ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐன ஆமினத்து, ஆமினத்துன்னு நீங்கள் போடக்கூடாது, சரிங்களா? பெண்பாலுடைய பெயர்கள் வந்து பின்னாடி அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. பெண்பாலுடைய பெயர்கள் வந்து தன்வீன் பெற்று வராது, சரிங்களா? மருபுத்தாவில் தான் முடியும். மோஸ்ட்லி பெண்பாலுடைய பெயர்கள் வந்து தன்வீனில் தான் முடியும், மருபுத்தாவில் தான் முடியும். ஆனால் தன்வீன் பெற்று வராது, சரிங்களா? தொம்மா மட்டும்தான் இருக்கும், தொம்மா தைன் இருக்காது. இதுவும் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, சரியா? ஐன ஆமினத்து, ஓகேங்களா? ஐன ஆமினத்து, வேர் இஸ் ஆமினா, ஆமினா எங்கே? அதாவது பேச்சு வழக்கில் ஆமினா நம்ம நிப்பாட்டிடுவோம், ஆனால் எழுதும்போது ஆமினத்து, அதுதான் ரைட் ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், சரிங்களா? அதுக்கு எப்படி நம்ம இப்போ பதில் சொல்லுவோம்? ஒரு பெண் பாலை பற்றி கேட்குறாங்க, ஒரு பெண்ணை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஹிய, ஒரே ஒரு பெண்ணை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஹியங்கிற தொமீரை யூஸ் பண்ண போகிறோம். ஹிய ஃபில் ஜன்னதி, சரிங்களா? ஹிய ஃபில் ஜன்னதி, ஜன்னத்துனா வந்து தோட்டம்ன்ற இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஜன்னத்துனா ஹெவன், சொர்க்கமுங்கிற அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஜன்னத்துக்கு தோட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஃபில் மத்பஹி அப்படின்னு கூட எழுதலாம், அதாவது கிச்சனில் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம், சரியா? இல்லைன்னா ஃபில் பைத்தி, வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம், ரைட்டா? இங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா ஹிய ஃபில் ஜன்னதி, அவள் ஃபில் ஜன்னதி தோட்டத்தில் இருக்கிறாள். ஃபில் ஃபீ போடுறோம், ஸோ அதனால் பின்னாடி வரக்கூடிய இஸ்மு கண்டிப்பாக மஜ்ரூராக இருக்கணுங்கிறதுல கவனமாக இருங்க, சரியா? ஹிய ஃபில் ஜன்னதி, அவள் தோட்டத்தில் இருக்கிறாள். ஷீ இஸ் இன் த கார்டன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்த கேள்வி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம். என்னது? ஒரு பதிலையே எப்படி கேள்வியாக மாற்றுவோம்? ஒரு ஹம்சாவை ஃப்ரண்ட்டில் சேர்த்துருவோம், ஃபதஹ் செஞ்ச ஹம்சாவை ஃப்ரண்ட்டில் சேர்த்துருவோம். அந்த பதிலே என்னவா மாறிடும்? கேள்வியாக மாறிடும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், அ ஆமினத்து ஃபில் குர்ஃபதி, குர்ஃபத்னா என்னென்னு சொன்னோம்? ரூம், அறையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஆமினா அறையில் தான் இருக்கிறாங்களா, அறையில் இருக்கிறாங்களா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க, சரிங்களா? அ ஆமினத்து ஃபில் குர்ஃபதி, ஆமினா அறையில் இருக்கிறாங்களா, இஸ் ஆமினா இந்த ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நம்ம வந்து ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுவோம்? ஒன்று லா போடுவோம், இல்லை நாம் போடுவோம். எஸ் நோ அப்படிங்கிறதுல தான் இந்த பதில் இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம இங்கே பேசலாம். இங்கே நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா லா, இல்லை. ஹிய ஃபில் மத்பஹி, அவர் கிச்சனில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இங்கே, சரியா? இல்லை, லா இல்லை. ஹிய ஃபில் மத்பஹி, அவர் இல்லைன்னா அவள் கிச்சனில் இருக்கிறாள், அதாவது சமையல் அறையில் இருக்கிறாள், ஓகேங்களா? நோ, ஷீ இஸ் இன் த கிச்சன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த லாங்கிறது என்னது? ஹர்ஃபுல் ஜவாப். லா நாம் ரெண்டுமே வந்து ஒரு ஹர்ஃபு. என்ன ஹர்ஃபு? ஹர்ஃபுல் ஜவாப்னு சொல்லுவாங்க. ஹியங்கிறது முபததா, ஃபில் மத்பஹிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், ஷிபுஹு ஜும்லா வ ஹபர், ரைட்டா? இங்கே ஹிய யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம கவனிக்கணும். ஆமினாவை பற்றி கேட்டதுனால ஹிய யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். யாசிருன் ஃபில் மத்பஹி, யாசிர் வந்து சமையல் அறையில் இருக்கிறாங்களா? இஸ் யாசிர் இந்த கிச்சன்
அப்படின்னு கேட்குறாங்க, டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்போ இதுக்கும் நம்ம ஹர்ஃபுல் ஜவாபை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா லா இல்லை, ஹுவ ஃபில் ஹம்மாமி, ஹம்மாம்னா குளியலறை சரிங்களா. லா இல்லை, ஹுவ அவன், ஃபில் ஹம்மாமி குளியலறையில் இருக்கிறான். நோ ஹீ இஸ் இன் த பாத்ரூம் சரிங்களா. ஹுவங்கிறது இங்கே முபுததா, ஃபில் ஹம்மாமி அப்படிங்கிறது ஹபரு ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன் சரியா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. பாருங்கள், மன்னா யாருன்னு அர்த்தம், ஹூ ஓகேங்களா. மண் ஃபில் குர்ஃபத்தி, அறையில் யார் இருக்கிறார் சரிங்களா. கேள்வி கேட்குறாங்க, யார் அறையில் இருக்கிறாங்க, ரூமில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஹூ இஸ் இன் த ரூம் ஓகேங்களா. ஆன்சர் பாருங்கள், நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஹூவை ஹீயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, சொல்லணும் யார் இருக்கிறாங்கங்கிறத நம்ம சொல்லணும். இங்கே நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அபுன்னா அப்பா, அதாவது தந்தை, ஃபாதர் சரிங்களா. அபுன் ஃபில் குர்ஃபத்தி, அறையில் தந்தை இருக்கிறார் ஓகேங்களா. அப்பா வந்து அறைக்குள்ளே இருக்கிறாங்க, ஃபாதர் இஸ் இன் த ரூம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே அபுனுங்கிறது தான் என்னது முபுததா, ஃபில் குர்ஃபத்தி அப்படிங்கிறது ஹபர் சரிங்களா. இவ்வளோ நேரம் வந்து நம்ம முபுததா எப்படி யூஸ் பண்ணோம், ஹுவ ஹியன்னு தொமீர் போட்டு யூஸ் பண்ணோம், ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி தானே. இங்கே வந்து டேரெக்டாக என்னது அந்த நவுனையே யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. யார் இருக்கிறாங்க அறையிலன்னு கேட்கும்போது நம்ம டேரெக்டாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம், யார் இருக்கிறாங்கன்றதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம் இல்லையா. நவுனையே யூஸ் பண்ணிடுவோம் அப்படி தானே. டேரெக்டாக இஸ்மை யூஸ் பண்ணிடுவோம், தமீர் இல்லாமல் இஸ்மையே டேரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அபுன் ஃபில் குர்ஃபத்தி, தந்தை அறையில் இருக்கிறார் சரிங்களா. ஃபாதர் இஸ் இன் த ரூம் ஓகேங்களா. இங்கே அபுனுங்கிறது தான் முபுததா, ஃபில் குர்ஃபத்தி அப்படிங்கிறது என்னது ஷிபுகு ஜும்லா வ ஹபரு, இன்னும் ஜாருன் வ மஜ்ரூரும் சரியா. இப்போது அடுத்தது பாருங்கள், கேள்வி வந்து கண்டினியூ ஆகிருக்கு, வாவ் போட்டு கேள்வியை வந்து இன்னும் இருக்குது கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. மேலும் இன்னும், அண்ட் இல்லைன்னா அண்டு போட்டுக்கலாம். அண்ட் மண் ஃபில் ஹம்மாமி, இன்னும் ஹம்மாமில் யார் இருக்கிறாங்க, அதாவது குளியல் அறையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும், அதே போல் ஹுவ ஹியவோ போட்டு நம்ம சொல்ல முடியாது, யாரையாவது சொல்லணும் நம்ம இல்லையா. முன்னாடியே அபுன் போட்டாச்சு, இப்போ இங்கே வந்து அஹுன் சகோதரர், அஹுன்னா பிரதர் சரிங்களா. அஹுன் ஃபில் ஹம்மாமி, குளியல் அறையில் சகோதரர் இருக்கிறார் சரிங்களா. அஹுன் ஓகேங்களா. பிரதர் இஸ் இன் த பாத்ரூம் சரிங்களா. இப்போ இங்கே அஹுன் அப்படிங்கிறது தான் முபுததா, ஃபில் ஹம்மாமி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லா வ ஹபர் ரைட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு வேர்டு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பாருங்கள். 10th ஒன் பாருங்கள், மாதா. நம்மளுக்கு மா தெரியும், மானா என்ன, வாட் என்னங்கிறது தெரியும். மாதானா என்ன அப்படின்னாலும் வாட்டு தான் அர்த்தம் சரிங்களா. இப்போ இதை ரெண்டையும் எங்கே யூஸ் பண்ணணும், மானாலும் வாட்டு தான், மாதா அப்படின்னாலும் வாட்டு தான். அப்போ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மா நம்ம இவ்வளோ செஷன்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். மா வந்து எங்கே போட்டோம் நம்ம, மா ஹாதா, மா தாலிக்க, அது என்ன இது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது மா யூஸ் பண்ணி நம்ம பிரயோகப்படுத்தணும், யூஸ் பண்ணினோம் அப்படி தானே. மா யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இப்போ இங்கே மாதா இருக்குல்ல, இந்த மாதாவுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, அலல் மக்தபி. அதாவது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, மேஜையின் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் மாதா போட்டிருக்காங்க சரியா. இப்போது மா ஹாதாக்கும் இந்த மாதா அலல் மக்தபிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுமே கேள்வி கேட்குற ஒரு வாக்கியம்தான். மா எப்போ வரும் அப்படின்னா, ஒரு இஸ்முக்கு முன்னாடி நீங்கள் வாட் போடுறதா இருந்தால் மா போடணும். ஒரு இஸ்மு, ஹாதாங்கிறது ஒரு இஸ்முன்னு தானே சொன்னேன், மபுனியான இஸ்மு அது. இந்த ஹாதாவுக்கு முன்னாடி நீங்கள் வாட் அப்படின்னு ஒரு கேள்வியான வாக்கியத்தில் ஹாதா வருது. அந்த ஹாதாவுக்கு முன்னாடி நீங்கள் வாட் போடுறதா இருந்தால் மா தான் போடணும். ஒரு இஸ்முக்கு முன்னாடி நீங்கள் போடுறதா இருந்தால் மா தான் போடணும் சரிங்களா. இதே ஒரு ஹர்ஃபுக்கு முன்னாடி ஒரு ஹர்ஃப் ஜர் இருக்குது, அலா ஃபி அப்படின்னு ஒரு ஹர்ஃப் ஜர் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட் அப்படின்னு போடுறதா இருந்தால், நான் சொல்கிறது எல்லாமே கேள்வியான ஒரு வாக்கியத்தில் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்குற ஒரு வாக்கியம்,
இருக்குது அப்படின்னா அந்த இப்போ வாட்டுங்கிறதே நம்ம கேள்வி கேட்குற வாக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் தானே? மாவும் மாதாக்கும் வாட் அப்படிங்கிறது தான் மீனிங்னு சொல்லிட்டேன். அப்போ இதை நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? கேள்வி கேட்குற வாக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் அப்போ எந்த கேள்வி எந்த மாதிரியான கேள்வி வரக்கூடிய வாக்கியத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மாங்கிறது ஒரு இஸ்முக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். மாதாங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர்ருக்கு முன்னாடி வாட் போடுறதா இருந்தால் மாதான்னு யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து குரானில் கூட சில வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். மாதா அராதல்லாஹு, அல்லாஹ் வந்து இது மூலிமா என்ன நாடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? ஆனால் இங்கே மாதா அராதல்லாஹுங்கிறது அந்த அராதாங்கிறது வந்து ஹர்ஃபு கிடையாது, ஃபியல். நம்ம இன்னும் ஃபியல் படிக்கலை. சரிங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இஸ்மு தெரியும், ஹர்ஃபு தெரியும். சரிங்களா? இன்னும் நம்ம ஃபியல் படிக்கலை. இப்போ நீங்கள் என்ன விஷயம் இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இஸ்முக்கு முன்னாடி நீங்கள் வாட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறதா இருந்தால் மாங்கிறத போட்டுக்கலாம். இதே ஒரு ஹர்ஃபுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபியலுக்கு முன்னாடியோ, ஃபியல் நம்ம படிக்கலை, இன்ஷால்லா பார்ப்போம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட். சரிங்களா? ஒரு ஃபியலுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஹர்ஃபுக்கு முன்னாடியோ, ஹர்ஃபு ஜர்ருக்கு முன்னாடியோ, முக்கியமாக ஹர்ஃபு ஜர்ருக்கு முன்னாடியோ வாட் அப்படிங்கிற நீங்கள் வார்த்தையை சேர்க்குறதா இருந்தால் மாதா அப்படின்னு சேர்க்கணும். அதை தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவும் சரி மாதாவும் சரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய வாக்கியமாக இருக்குது அப்படின்னா இஸ்முக்கு முன்னாடி மாங்கிறது வரணும். ஒரு ஃபியலோ ஹர்ஃபு ஜர்ரோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? மாதாங்கிறது வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ புரியுதா? இப்போ ஏன் இங்கே மா யூஸ் பண்ணாமல் மாதா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுதா? ஏன்னா அலா அப்படிங்கிற ஒரு ஹர்ஃபு ஜர்ருக்கு முன்னாடி வாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்க போகிறதுனால தான் மானு யூஸ் பண்ணாமல் மாதான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியாம்மா? ரைட். இப்போ பார்க்கலாமா? மாதா அலல் மக்தபி. சரியா? மேஜையின் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். நம்ம ஹிய ஹுவ அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு பொருளுடைய பேரை நம்ம சொல்லி ஆகணும். என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையும் சொல்லலாம். சரிங்களா? அல் லபனு, பால் இருக்குது, இல்லையா அல் கலமோ, பேனா இருக்குது அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அல் கலமோ அலல் மக்தபி. சரிங்களா? மேஜையின் மீது பேனா இருக்கிறது. இல்லைன்னா அல் கிதாபு அலல் மக்தபி. நம்மளுக்கு தெரிஞ்ச இஸ்முக்களையே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே நான் வந்து அல் கலமோ அலல் மக்தபி. அல் கலமுங்கிறது முபுத்ததா, அலல் மக்தபி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபு ஜும்லா வ ஹபர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டு அதே மாதிரி மாதா யூஸ் பண்ணியிருக்காங்க. மாதா அலஸ்ஸரீரி, கட்டிலின் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வாட் இஸ் ஆன் த காட். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். இதுக்கு நம்ம அல் கலமோ அல் கிதாபு என்ன வேணாலும் போடலாம். அல் லபனோ சுக்கரு என்ன வேணாலும் நம்ம போடலாம். சரிங்களா? இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அஸ்ஸஹ்ரத்து அப்படின்னா என்னென்னா பூன்னு அர்த்தம், ஃப்ளவர். சரிங்களா? ஒரு புதுசாக ஒரு இஸ்மை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சதையே நம்ம போடலாம். சரிங்களா? வேணால் நம்ம இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச இஸ்மான அல் கிதாபு அது கூட போட்டுக்கலாம். அல் கிதாபு அலஸ்ஸரீரி, கட்டிலின் மீது புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகம் கட்டிலின் மீது இருக்கிறது. சரிங்களா? த புக் இஸ் ஆன் த காட். ஓகேங்களா? ரைட். இங்கே அந்த அல் கிதாபு அப்படிங்கிறது என்னது? முபுத்ததா. அலஸ்ஸரீரி, நல்லா பார்த்துக்கோங்க, அலல் சரீரின்னு எழுதிடக்கூடாது, அலஸ்ஸரீரி. அந்த அலஸ்ஸரீரி அப்படிங்கிறது என்னது? ஹபரு ஷிபு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன். சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து அந்த தொமீரை வச்சோ அந்த மஜ்ரூரை யூஸ் பண்ணியோ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபீ அலாங்கிறது முக்கியமாக எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு தம்ரீனுக்கு போகலாமா? அடுத்த தம்ரீன் பாருங்கள், ஈஸி தான். அதாவது ஹரக்கத் இல்லை, நாம் ஹரக்கத் போட்டு கரெக்டாக வாசிக்க போகிறோம். தொம்மா வரப்போதா, கொடுத்துருக்கிற இஸ்மு வந்து மர்ஃபுவாக நீங்கள் சொல்லணுமா இல்லை மஜ்ரூராக சொல்லணுமா, அதுதான் உங்களுடைய டெஸ்ட்டு. சரிங்களா? என்னங்கிறத பார்த்துடலாமா? தம்ரீனுடைய அந்த 2வது தம்ரீனுடைய ஹெட்டிங் பாருங்கள். இக்ர வக்துப் மா தபுதி அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தைகளினுடைய இறுதி முடிவுடன், அதாவது கடைசி ஹரக்கத்தோட இறுதி முடிவுடன் எழுது வாசி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இஸ்மா பாருங்கள் என்ன வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பென்சிலோ பென்னோ யூஸ் பண்ணி புக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹரக்கட்ஸை கரெக்டாக போட்டு வச்சுருங்க. அப்புறம் ப்ளே பண்ணி
நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கலாம், கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்மை பாருங்கள். அல் மதுரச து. அல் மதுரச து. லாம் உச்சரிக்கணுமா உச்சரிக்கக்கூடாதா அதுலேயும் கவனம் வைக்கணும். சரிங்களா? அல் மதுரசத்து த ஸ்கூல் இல்லை த மதர்சா. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹர்ஃபு ஜர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக தான் இருக்கணும். மஜ்ரூர்னால் என்ன பண்ணணும், அதுக்கு கெஸ்ரா தான் கொடுக்கணும். சரிங்களா? அலிஃப்லாம் இருந்தால் கெஸ்ரா மட்டும் தருவோம், அலிஃப்லாம் இல்லாட்டி கெஸ்ரா தன்வீன் கொடுப்போம், கெஸ்ரா தைன் கொடுப்போம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபில் மதுரசதி சேம். ஃபஸ்ட்டு அல் மதுரசத்தூன்னு இருந்தது, ஃபீ சேர்ந்ததும் ஃபில் மதுரசதி அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஃபில் மதுரசதி இந்த மதர்சா, இந்த ஸ்கூல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபில் பைத்தி. ஃபில் பைத்தி இந்த ஹோம், வீட்டினுள். சரிங்களா? வீட்டிற்குள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அல் பை து. அல் பை து த ஹோம். நெக்ஸ்ட்டு அல் குர்ஃப து. ஓகேங்களா? அல் குர்ஃப து அறை, குர்ஃபத்னா அறை, அல் குர்ஃபத்து அந்த அறை, த ரூம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல் ஹம்மா மு. அல் ஹம்மா மு த பாத்ரூம் அந்த குளியல் அறை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபில் மத்ப ஹி. ஃபில் மத்ப ஹி கிச்சனில், அதாவது சமையல் அறையில், இந்த கிச்சன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல் மக்த பு. ஓகேவா? அல் மக்த பு த டேபிள். ரைட்டா? அந்த மேஜை. நெக்ஸ்ட்டு அதே ஆலா போட்டால் என்ன ஆயிரும்? அலல் மக்த பி. அலல் மக்த பி ஆன் த டேபிள், மேஜையின் மீது அப்படின்னு மாறிடும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அலல் குர்சியு. அலல் குர்சியு யாக்கு மேலே ஷத்து வரணும். சரிங்களா? யாக்கு மேலே ஷத்து இருக்கணும். ஓகேங்களா? யாவை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், ஷத்து இருக்கணும். ரைட்டா? அலல் குர்சி இ. அலல் குர்சி இ. சரிங்களா? ஏன்னா அலா சேர்ந்துருச்சு, அப்போ குர்சி ஈன்னு ஆயிரும். ஓகேவா? கெஸ்ரா வந்துடணும். அதாவது நாற்காலியின் மீது, ஆன் த சேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அஸ்ஸரி ரு. அஸ்ஸரி ரு அதாவது த காட், இது நம்மளுக்கு தெரியும், அந்த கட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அலல் கிதா பி. அலல் கிதா பி அலா சேர்ந்துருச்சு. ஸோ அப்போது பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக இருக்கணும். அலல் கிதா பி புத்தகத்தின் மீது, ஆன் த புக். ரைட்டா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று. ஃபில் மஸ்ஜி தி. ஃபில் மஸ்ஜி தி. ஓகேங்களா? இந்த மாஸ்க் பள்ளிவாசலுக்குள். ரைட்டா? ஃபீ வந்ததுனால பின்னாடி இருக்கிறது மஜ்ரூராக வரணும். ஏன்னா ஃபீங்கிறது ஜாரு, பின்னாடி இருக்கிறது மஜ்ரூரு. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தது எல்லாமே என்னது தான்? ஷிபுஹு ஜும்லா தான். சரிங்களாம்மா? ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருச்சா? அப்போ நம்மளுக்கு ஃபீ போட்டால் இஸ்மு எப்படி மாறுது, ஹர்ஃபு ஜர் இல்லைன்னா அந்த இஸ்மு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்ஷால்லா நாம் அடுத்த தம்ரீன் என்னங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? ஸோ 3rd தம்ரீன் பாருங்கள். இக்ர வக்துப், எழுதுங்க வாசிங்க, ரீட் அண்ட் ரைட். ஓகேங்களா? இதில் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே வந்து ஹரக்கட்ஸ் இல்லை, நம்ம ஹரக்கட்ஸ் போட்டு கரெக்டாக எழுதி அதை நம்ம பொருள் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஷம்சியா கமரியோட எழுத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸு அத்தாலிபு. ஏன்னா தாங்கிறது ஷம்சியாவுடைய எழுத்து, அப்போ லாம் வந்து உச்சரிக்கப்படக்கூடாது. அப்போ நம்ம அதை எப்படி சொல்ல போகிறோம்? இப்போது அத்தாலிபு ஃபில் ஜாமியத்தி. ஜாமியானா யூனிவர்சிட்டி, காலேஜ். சரிங்களா? அத்தாலிபு ஷம்சியாவோட எழுத்துக்கு மேலே கண்டிப்பாக ஷத்து வரும். சரிங்களா? அப்படி தானே? ஷத்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை வந்து, அந்த எழுத்தை வந்து நம்ம 2 டைம்ஸ் உச்சரிப்போம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து உச்சரிப்போம். ரைட்டா? அத்தாலிபு ஃபில் ஜாமியத்தி. அத்தாலிபு அந்த மாணவன், ஃபில் ஜாமியத்தி அதாவது கல்லூரியில் இருக்கிறான். சரிங்களா? அந்த மாணவன் கல்லூரியில் இருக்கிறான். த ஸ்டூடெண்ட் இஸ் இன் த யூனிவர்சிட்டி. சரிங்களா? இன்சைட் த யூனிவர்சிட்டி. ரைட்டா? அத்தாலிபு அப்படிங்கிறது முபத்ததா, ஃபில் ஜாமியத்தி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, வ ஹபர். ரைட்டா?
ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அர் ரஜுலு சரிங்களா, அர் ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி சரிங்களா, அர் ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி அந்த மனிதர் பள்ளிவாசலில் இருக்கிறார். த மேன் இஸ் இன்சைட் த மாஸ்க் சரிங்களா. அர் ரஜுலுங்கிறது முபுத்ததா, ஃபில் மஸ்ஜிதிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா வ ஹபர். ஓகேங்களா. ஸோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐனத் தாஜிரு, ஐனல் தாஜிருன்னு கேட்க முடியாது, ஐனத் தாஜிரு ஓகேங்களா. அந்த வியாபாரி எங்கே, வேர் இஸ் த மர்ச்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஆன்சர் எப்படி பண்ணணும், ஹுவன்னு போட்டு பண்ணணும். அப்போது ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம், ஹுவ ஃபித் துக்கானி, ஹுவ ஃபித் துக்கானி சரிங்களா. அதாவது ஹுவ முபுத்ததா, ஃபித் துக்கானிங்கிறது தான் ஹபரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன் ஓகேங்களா. அவர் கடையில் இருக்கிறார் ஓகேங்களா. ஹீ இஸ் இன் த ஷாப் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள் அல் கலமு அலல் மக்தபி ஓகேங்களா. அல் கலமு அலல் மக்தபி ரைட்டா. அல் கலமு அப்படின்னா அப்படிங்கிறது முபுத்ததா, அலல் மக்தபிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா ஹபர். அந்த பேனா மேஜையின் மீது இருக்கிறது, த பென் இஸ் ஆன் த டேபிள் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள் ஐன ஜைனபு ரைட், ஐன ஜைனபு ஜைனப் எங்கே சரிங்களா. இதுவும் ஒரு பெண்பாலான ஒரு பேர் தான், ஆனால் வந்து மர்புத்தா இல்லை பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், மோஸ்ட்லி 99% பெண்பாலான ஒரு இஸ்மு அப்படின்னா பெண்பாலுக்கான ஒரு பேர் அப்படின்னா அது வந்து மர்புத்தாவில் தான் முடியும்னு சொன்னோம். சில எக்ஸப்ஷன் கேஸில் இந்த மாதிரி பெண்பாலுக்கான அடையாளமும் இருக்காது அந்த இஸ்மில், ஆனால் அந்த இஸ்மு வந்து பெண்பால் இஸ்முன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அந்த பேர் வச்சோ பொருளை வச்சோ நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ ஜைனபுங்கிறது அதில் மர்புத்தா இல்லையே, அப்போ நம்ம அது வந்து பெண்பாலான இஸ்மு கிடையாதே நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஜைனபுங்கிறது ஒரு பெண்ணுக்கு தான் வைப்பாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த வார்த்தை வந்து ஒரு பெண்பாலான ஒரு இஸ்மு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா. இப்படியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கிற சில வார்த்தைகள் இருக்குது சரிங்களா. இன்ஷால்லா போக போக தெரிஞ்சுக்கிங்க. 2 விஷயம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு இஸ்மை எப்படி பெண்பால்னு கண்டுபிடிக்கிறது, அந்த இஸ்மில் மோஸ்ட்லி பெண்பாலான இஸ்மில் மோஸ்ட்லி 99% அதனுடைய இறுதியான எழுத்து வந்து மர்புத்தாவாக இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த இஸ்மு வந்து பொருளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜைனபுங்கிறது வந்து மர்புத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதை சொல்லும் போதே தெரியுது அது ஒரு பெண்பாலுடைய பேர் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த வார்த்தை பெண்பாலான ஒரு இஸ்மு தான் சரிங்களா. ரைட்டு. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஜைனப் எங்கேன்னு கேட்குறாங்க, வேர் இஸ் ஜைனப் ரைட்டா. இப்போ பாருங்கள் ஆன்சர் அப்போ எப்படி பண்ணணும், ஹிய போடணும், ஹுவ போட்டுறக்கூடாது, ஹிய போடணும். ஹிய ஃபில் குர்ஃபத்தி அவர் அறையில் இருக்கிறார் இல்லைன்னா அவள் அறையில் இருக்கிறாள். ஷீ இஸ் இன்சைட் த ரூம் ஓகேங்களா. இங்கே ஹியங்கிறது தான் முபுத்ததா, ஃபில் குர்ஃபத்தி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா வ ஹபர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஐனல் வரக்கு, ஐனல் வரக்கு ஏன்னா வாவுங்கிறது கமரியாவுடைய எழுத்து, அதனால் லாம் உச்சரிக்கப்படணும். ஐனல் வரக்கு, ஐனனா எங்கேன்னு அர்த்தம், வரக்குனா பேப்பர், இல்லைன்னா பேப்பர் தான் கேட்பாங்க, இலைன்னு கேட்க மாட்டோம், இலை எங்கேன்னு கேட்க மாட்டோம், பேப்பர் எங்கே அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேப்பர் எங்கே, வேர் இஸ் த பேப்பர் ரைட்டா. ஆன்சர் பாருங்கள் ஹுவ அலல் மக்தபி, ஏன்னா வரக்குங்கிறது ஒரு ஆண்பாலான ஒரு இஸ்மு தான், அப்போ ஹுவ தான் நம்ம போட முடியும். ஆன்சரு ஹுவவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹுவ அலல் மக்தபி, அது மேஜையின் மீது இருக்கிறது. பேப்பர் எங்கே, அது மேஜையின் மீது இருக்கிறது ஓகேங்களா. இட்டு அந்த ஹுவக்கு இப்போ இங்கே என்ன பண்ணணும், அவனோ ஹீயோ ஷியோ அப்படிலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கே ஹுவாவை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க, இட்டுன்னு போட்டு பண்ண போகிறீங்க. இட் இஸ் ஆன் த டேபிள் ரைட்டா. இட் இஸ் ஆன் த டேபிள், அது மேஜையின் மீது இருக்கிறது. இங்கே ஹுவங்கிறது முபுத்ததா, அலல் மக்தபிங்கிறது ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஹபராக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன் சரியாம்மா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. பாருங்கள் ஐனல் முதர்ரிசு, ஐனல் முதர்ரிசு ஆசிரியர் எங்கே, வேர் இஸ் த டீச்சர் ஓகேவா. ஆன்சர் பாருங்கள் ஹுவ, ஏன்னா முதர்ரிசு அப்படின்னா ஆண்பாலான ஒரு டீச்சரை தான், ஆண் டீச்சரை தான் முதர்ரிசுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்பால் டீச்சரை எப்படி சொல்லணும்னா முதர்ரிசத்து, கடைசியில் மர்புத்தா சேர்ந்துடும். சில இஸ்மை வந்து சில ஆண்பாலான இஸ்மை வந்து ஜஸ்ட்டு மர்புத்தாவை சேர்த்து பெண்பால் இஸ்மா மாற்றிக்கலாம்.
சரிங்களா? அப்படியும் வந்து இருக்குது. அது இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தோம்ல, தாலிபு மாணவன். அப்போது மாணவிக்கு என்ன தாலிபத்து அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு மர்பூத்தா சேர்த்தா அந்த இஸ்மை ஆண்பால் இஸ்மையை பெண்பால் இஸ்மாக மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்படியும் வந்து சில இஸ்முக்கள் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, ஐனல் முதர்ரிசு ஆண்பாலான ஒரு இஸ்மு தான். முதர்ரிசுங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போது ஒரு ஆண் டீச்சரை தான் கேட்குறாங்க, ரைட்டா? ஒரு மேல் டீச்சரை பற்றி தான் கேட்குறாங்க. அதனால தான் ஆன்சர் எப்படி இருக்குது, ஹுவன்னு இருக்குது, ரைட்டா? ஹுவ ஃபில் ஃபஸ்லி ஹுவ ஃபில் ஃபஸ்லி. ஃபஸ்லினா என்னென்னு சொன்னோம், கிளாஸ் ரூம், சரிங்களா? அதாவது வகுப்பறை. அவர் வகுப்பறையில் இருக்கிறார். ஹீ இஸ் இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா? இது ஆனால் அரபில் வந்து நம்ம பேச்சு வழக்கில் இதெல்லாம் வந்து கடைசி எழுத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம் மோஸ்ட்லி. இப்போ குரான்லலாம் நம்ம பார்க்குறோம்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அப்படிலாம் நம்ம வாசிக்க மாட்டோம், ஆலமீன் அப்படின்னு நிப்பாட்டிடுவோம். அரபுடைய பேச்சு வழக்கே அப்படி தான். இப்போ நம்ம இங்கே பார்க்குற இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரிட்டன் ஃபார்மில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடைசி எழுத்துடைய ஹரக்கத்தை முழுசாக போட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதான் நம்மளுக்கு மெயின் ஹரக்கட்ஸ் தான் நம்மளுக்கு மெயின் அரபை பொறுத்த வரைக்கும். நம்ம இதை கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கடைசி எழுத்துடைய ஹரக்கட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இது ஆக்சுவலாக பேச்சு வழக்கில் எப்படி பேசுவாங்கன்னா, ஐனல் முதர்ரிசு ஆன்சர் பண்ணும்போது ஹுவ ஃபில் ஃபஸ்ல் நிப்பாட்டிடுவாங்க. ஃபஸ்லி அப்படின்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஹுவ ஃபில் ஃபஸ்ல், அவ்வளோதான். ஆமினத்து அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, ஆமினா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்து வடிவத்தில் நம்ம முழுசாக கற்றுக்கிட்டாதான் மட்டும்தான் குரானை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விளங்கிக்க முடியும், சரிங்களாம்மா? அதனால் முழுமையான ஒரு ஹரக்கட்ஸ் போட்டு வாசிக்க பழகாது. முக்கியமாக கடைசி எழுத்துக்கு ஹரக்கட்ஸ் என்ன வரணுங்கிறதுல கவனமாக இருந்து முழுமையாக வாசிக்க பழகுங்க, சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஐனல் முதர்ரிசு வேர் இஸ் த டீச்சர், ஆசிரியர் எங்கே, ஹுவ ஃபில் ஃபஸ்லி, ரைட்டா? அவர் வகுப்பறையில் இருக்கிறார். ஹீ இஸ் இன் த கிளாஸ் ரூம். ஹுவ முபுத்ததா, ஃபில் ஃபஸ்லிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், ஷிபுஹு ஜும்லா ப்ளஸ் ஹபர் வ ஹபர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐன யாசிருன். ஐன யாசிருன், யாசிர் எங்கே, வேர் இஸ் யாசிர், ஹுவ ஃபில் மிர்ஹாதி. ஓகேங்களா? ஹுவ ஃபில் மிர்ஹாதி அப்படின்னா, மிர்ஹாதினா என்னென்னா டாய்லெட், சரிங்களா? ஹீ இஸ் இன் த டாய்லெட். ஓகேங்களா? அவர் கழிவறையில் இருக்கிறார். ஓகேங்களா? ஹுவங்கிறது முபுத்ததா, ஃபில் மிர்ஹாதி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், ஷிபுஹு ஜும்லா வ ஹபர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஷம்சு வல் கமரு ஃபிஸ் சமாஇ. இது வரைக்கும் முபுத்ததா வந்து ஒரே ஒரு வார்த்தையாக தான் நம்ம பார்த்துருப்போம், அப்படி தானே? அல் கலமு, அல் பாபு, அல் கிதாபு அப்படின்னு சொல்லி முபுத்ததா வந்து ஒரே ஒரு இஸ்மா பார்த்துருப்போம். இங்கே கொஞ்சம் சேஞ்சாக முபுத்ததா வந்து 2 இஸ்மா வந்திருக்கு. வாவுங்கிற அத்துஃபை யூஸ் பண்ணி 2 இஸ்மையும் வாவுங்கிற அந்த அத்துஃபே வந்து கனெக்ட் பண்ணுறது தானே, 2 ஜும்லாவையோ இல்லை 2 வார்த்தைகளையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாவ் யூஸ் பண்ணுவோம். அத்துஃப், இந்த வாவுங்கிற இந்த அத்துஃபை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், 2 இஸ்மை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை 2 ஜும்லாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த வாவுங்கிற அத்துஃபை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே போல் தான் இங்கே முபுத்ததாவில் 2 இஸ்மு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அஷம்சு அந்த சூரியன், வல் கமரு இன்னும் அந்த சந்திரன், சரிங்களா? இது ரெண்டுமே என்னது தான், முபுத்ததா தான். அஷம்சு வல் கமரு எல்லாமே வந்து முபுத்ததா தான், ரைட்டா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அஷம்சுங்கிறது முபுத்ததா, வல் கமருங்கிறது முபுத்ததா தான். இந்த வல் கமருங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அல் கமரு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மௌத்தூஃபுன் அலஷ் ஷம்சி. அதாவது ஷம்ஸுக்கு அந்த சூரியனுங்கிற அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வார்த்தை ஷம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்மு, அந்த ஷம்ஸுக்கு கனெக்டிங்காக வந்த வார்த்தை தான் கமரு அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மௌத்தூஃபுன் அப்படின்னா கனெக்டிங், அலஷ் ஷம்சி டுவர்ட்ஸ் ஷம்ஸு, சரிங்களா? இந்த கமருங்கிற வார்த்தை ஷம்ஸோட கனெக்ட் ஆகுது, ஷம்ஸின் பக்கம் போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இன்னும் நம்ம வந்து இதை இந்த முபுத்ததாவை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அஷம்சு வல் கமரு ஒன் நஜ்முன்னு கூட போட்டுக்கலாம், அதுவும் வானத்தில் தானே இருக்குது, ஒன் நஜ்மு அப்படி கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே என்னது தான், முபுத்ததா தான், சரிங்களா? நீங்கள் ஒன் நஜ்மு அப்படின்னு நீங்கள் சேர்த்தாலும்
அஷம்ஸு கமரு நஜ்மு எல்லாமே வந்து முபுத்ததா தான். வாவுங்கிற அத்துஃபை போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். சரிங்களாம்மா? ஸோ இப்போ இங்கே வந்து 2 இஸ்மு கொடுத்துருக்காங்க முபுத்ததாவில். அஷம்ஸு வல் கமரு, ரைட்டா? அந்த சூரியன் இன்னும் அந்த சந்திரன் ஃபிஸ்ஸமாஇ, ஃபிஸ்ஸமாஇ, சரிங்களா? வானத்தில் இருக்கிறது. சரிங்களா? The sun and the moon is in the sky. ஓகேங்களா? புரியுதா? இங்கே அஷம்சு வல் கமருங்கிறது முபுத்ததா, வாவுங்கிற அத்துஃபை இணைச்சி 2 இஸ்மை வந்து இணைச்சிருக்காங்க. ஃபிஸ் சமாயிங்கிறது தான் ஹபரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? மன் ஃபில் ஃபஸ்லி. மண்ணுனா யார்? ஃபில் ஃபஸ்லினா கிளாஸ் ரூமில். ஓகேங்களா? அதாவது வகுப்பறையில். வகுப்பறையில் யார் இருக்கிறார்? ஹூ இஸ் இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன சொன்னோம்? கொஸ்டின் கேட்குற வாக்கியமாக இருந்தால் அதில் முபுத்ததா ஹபரு அப்படின்னு பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம அதெல்லாம் கொஸ்டினாக இருக்கிற வாக்கியத்தில் நான் இங்கே அதை பார்க்க தேவையில்லை. ஏங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் வால்யூம் 3 படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ புரியுதுங்களா? எங்கே ஃபீ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அலிஃப்லாம் எங்கே சேர்த்து வாசிக்கிறாங்க, சேர்க்காமல் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த எக்ஸசைஸ்குள்ளே வந்துருச்சு. ஷம்சியா, கமரியா, ஃபீ எங்கே வருது, ஆலா எங்கே வருது, எப்படி ஒரு இஸ்மு மஜ்ரூராக மாறுனுச்சு, ஹியை எங்கே யூஸ் பண்ணணும், ஹூவை எங்கே யூஸ் பண்ணணும், அந்த தொமீர் நம்ம படித்தது அதுவும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே இந்த ஒரு எக்ஸசைஸ்குள்ளே நம்ம பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு தம்ரீனை முடிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம என்னோடய வீடியோவை அப்படியே வந்து பாஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகாமல் எக்ஸசைஸ் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடதை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ரிவிஷன் ஆகும். ஓகேங்களா? நல்லா மைண்டில் உட்காரணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓட விட்டு ரீசெக் பண்ணுங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு நிறைய தம்ரீனும் நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அந்த புக்லேயே பாருங்கள், கீழே அப்படிங்கிற ஒரு செக்ஷன், அதாவது பார்ட் ஏ அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு 10 இஸ்மு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு 10 இஸ்மு இருக்குது. அப்படி தானே? ஃபஸ்ட்டு காலத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆண்பாலான பெயர்கள், ஒரு ஆணுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள். சரியா? அதே இன்னொரு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்பாலான பெயர்கள். இது எல்லாமே வந்து பெண்பாலான ஒரு பெயர்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்பால் இஸ்முக்களை ஃபஸ்ட்டு வாசிச்சிருவோம். ஓகேங்களா? அப்புறம் பெண்பால் இஸ்மை வாசிப்போம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் சைட் காலத்தை வாசிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், முஹம்மதுன், முஹம்மதுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹாலிதுன், ஹாலிதுன், ஹாமிதுன், ஹாமிதுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யாசிருன். ஓகே, யாசிருன், அம்மாருன், அம்மாருன், சயீதுன். நெக்ஸ்ட்டு சயீதுன். அப்புறம் பாருங்கள், அலியுன், அலியுன். யாக்கு மேலே ஷத்து வரும். சரியா? அலியுன். நெக்ஸ்ட்டு அப்பாசுன், அப்பாசுன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆண்பாலுடைய பெயர்கள் வாசிச்சிட்டோம். அப்படியே லெஃப்ட் சைட் காலம் பாருங்கள், பெண்பாலுடைய பெயர்களாக இருக்குது. வாசிக்கலாமா? ஆமினத்து, ஜைனபு, ஃபாத்திமத்து, மரியமு, ஆயிஷத்து, ஹதீஜத்து, சஃபியத்து, ருக்கையத்து. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு? ஆண்பாலுடைய இஸ்முக்களில் வந்து ஆண்பாலுடைய பெயர்களில் வந்து தன்வீன் இருக்குது, அதாவது தொம்மத்தைன் இருக்குது. அப்படி தானே? அதே பெண்பாலுடைய இஸ்முக்களில் என்ன இல்லை? பெயர்களில் பெண்பாலுடைய பெயர்களில் என்ன இல்லை? தொம்மத்தைன் இல்லை, தொம்மா தான் இருக்குது. ஆமாவா? ஆமினத்துன் அப்படின்னு இல்லை, ஃபாத்திமத்துன் அப்படின்னு இல்லை. ஆமாவா? ஸோ இது வந்து ஒரு
டிஃப்ரென்ஸ். ஒரு பெண்ணுடைய பேர் எழுதுறீங்க, ஒரு ஆணுடைய பேர் எழுதுறீங்க அப்படின்னா ஆணுடைய பேரில் வந்து நீங்கள் தொம்மத்தைன் போடணும். தொம்மத்தைன் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆண்களுடைய பெயர்கள் வந்து தொம்மத்தைன் இருக்கும். அதே பெண்பாலுடைய பெயர்களை அதாவது பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இருக்கவே இருக்காது. சரிங்களா? என்ன இருக்காது? தொம்மத்தைன் இருக்காது. சரிங்களா? தொம்மத்தைன் இருக்காது. சில எக்ஸப்ஷன் கேஸில் மர்பூத்தாவும் இருக்காது. இப்போ பாருங்கள், இங்கே ஆமினத்து, ஃபாத்திமத்து, ஆயிஷத்து எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுடைய பெயர் அப்படின்னா மர்பூத்தா வரணும். சரிங்களா? பெண்களுடைய பெயர் அப்படின்னாலே மர்பூத்தா கண்டிப்பாக வரும். சில எக்ஸப்ஷன் கேஸில் ஒரு 1% வந்து இருக்காது. சரிங்களா? அப்படி இல்லைனாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பெண்களுடைய பெயர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, ஜைனபு, மரியமும். ஸோ இது ஜைனப், மரியம். இது வந்து நம்ம மர்பூத்தா இல்லையே, அப்போ இது வந்து பெண்களுக்கு வைக்கிற பேர் இல்லையோ அப்படின்னு நம்மளாம் யோசிக்க மாட்டோம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு பெண்ணுடைய பெயர் தான். ஆனால் மர்பூத்தா இல்லை. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது. விதிவிலக்கான சில வார்த்தைகளும் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆண்பால் வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்பாலுடைய அந்த பேரை எடுத்துக்கோங்க, முஹம்மதுன். இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். முஹம்மதுன்னுங்கிறது சில இடங்களில் முஹம்மதுன்னு வரும், சில இடங்களில் முஹம்மதன்னு வரும், சில இடங்களில் முஹம்மதின் அப்படின்னு வரும். அப்போது இந்த வார்த்தை, இந்த முஹம்மத் அப்படிங்கிற இந்த இஸ்மு 3 இதுலேயும் வரலாம், 3 கேசஸ்லேயும் மாறுது. அப்படி தானே? மர்ஃபூவாகவும் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம், மஜ்ரூரா வர்றதையும் நம்ம பார்த்துருக்கோம், மன்சூபா வர்றதையும் நம்ம வந்து குரானில் பார்த்துருக்கோம். அப்படி தானே? அதே போல் ஹாலிதுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலிதுன்னு சில இடத்துல வரும், ஹாலிதன்னு வரலாம், ஹாலிதின்னு வரலாம். அப்படி தானே? ஹாமிதுன்னு எடுத்துக்கோங்க, ஹாமிதுன்னு வரலாம், ஹாமிதன்னு வரலாம், ஹாமிதின் அப்படின்னு வரலாம். ரைட்டா? 3 கேசஸ்லேயும் வரும். மஜ்ரூராவும் வரும், மர்ஃபூவாவும் வரும், மன்சூபாவும் வரும். ஓகேங்களா? ஆனால் இதையே பெண்பாலுடைய அந்த பேர் எடுத்துக்கோங்க, ஆமினத்து, ஆமினத்துன்னு வரலாம், ஆமினத்தன்னு வரலாம். மஜ்ரூரா வரும்போதும் ஆமினத்த அப்படின்னு தான் வரணும். ஆமினத்தி வருமானா வராது. இதுதான் வந்து பெண்களுடைய பேருக்கும் ஆண்களுடைய பேர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். முஹம்மதுன்னுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மதின் 3 கேசஸ்லேயும் வரும். மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூர் அப்படின்னு 3 விதமாகவும் இந்த இஸ்மு மாறும். ஆமாவா? ஆனால் ஆமினத்துவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுடைய பெயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெண்பாலுடைய பேரையும் நான் சொல்ல, பெண்களுடைய பெயர்கள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமினத்தூன்னு வரும், ஆமினத்தேன்னு வரும், ஆனால் ஆமினத்தீன்னு வருமானம் வராது. அப்போ மஜ்ரூரான இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆமினத்தேனே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2 ஃபார்ம் தான். பெண்களுடைய பெயர்களை நாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? மர்ஃபூவாக யூஸ் பண்ணலாம், மன்சூபாக யூஸ் பண்ணலாம். மஜ்ரூரான ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆமினத்தை அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம், ஆமினத்தி அப்படின்னு மாறாது. புரியுதுங்களாமா என்ன சொல்கிறேன்னு? இதுக்கு பேர் இருக்குது. அதாவது முஹம்மதுன்னுங்கிறது 3 விதமாகவும் மாறும். அப்படி தானே? அப்போது இந்த இஸ்முக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ட்ரிப்டோட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன பேர்? ட்ரிப்டோட். ஓகேங்களா? இதே ஆமினாவை எடுத்துக்கோங்க, ஆமினத்தூன்னு மாறுது, ஆமினத்தன்னு மாறுது, மறுபடியும் ஆமினத்தை தான், ஆமினத்தி வராது. அப்போ 2 விதமாக தான் மாறுது. மர்ஃபூவாக மாறுது, மன்சூபாக மாறுது. மஜ்ரூர் வருதா? வரல. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன பேர்னா, இந்த இஸ்முக்களுக்கு என்ன பேர்னா டிப்டோட். சரிங்களா? இதுக்கு என்ன பேர்? 2 வகையாக தானே மாறுது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிப்டோட். ஸோ எந்த இஸ்மு வந்து 3 கேசஸ்லேயும் மாறுமோ அதுக்கு ட்ரிப்டோட் அப்படின்னும், எந்த இஸ்முக்கள் வந்து 2 கேசஸில் தான் மாறும், 2 கேசஸ் மட்டும்தான் அதால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? டிப்டோட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பெண்களுடைய பெயர்கள் எப்படி எழுதப்படுது, ஆண்களுடைய பெயர்கள் எப்படி எழுதப்படுது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டாமா? ஸோ இப்போது அடுத்த தம்ரீன் பார்த்துடலாமா? அவ்வளோதான். இந்த செக்ஷனுடைய லாஸ்ட்டு தம்ரீன் இது தான். அதாவது இந்த லெசனோட லாஸ்ட்டு தம்ரீன் இல்லை. இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபி ஆலா
அந்த செக்ஷனுடைய லாஸ்ட்டு தம்ரீன் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இக்ர வக்துப் மா தபதி அவாஹிரில் கலிமாத்தி. சேம் நம்ம முன்னாடி ஒரு தம்ரீன் பண்ணினோம்ல, அதே தான். இங்கே என்ன, வெறும் பேர்கள் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஃபீ அலா வச்சுலாம் இருக்காது, ஜஸ்ட்டு பேர்கள் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க, தன்வீன் போட்டு எழுதணுமா, தன்வீன் இல்லாமல் எழுத போகிறீங்களா, ஆணுடைய பெயரா பெண்ணுடைய பெயரா அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு எழுத போகிறோம் சரியா. கடைசி எழுத்துடைய ஹரக்கட்ஸை கரெக்டாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. ஹாமி துன் ஓகேங்களா. ஹாமி துன் ஏன்னா அது ஒரு ஆணோட பேர். ஸோ கண்டிப்பாக தொம்மாத்தைன் தான் வரும். ஸோ ஹாமி துன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜைனபு நெக்ஸ்ட்டு ஆமினது நெக்ஸ்ட்டு அம்மாருன் சஈதுன் ஓகே, சஈதுன். ஃபாத்திமத்து ஓகேவா, ஃபாத்திமத்து. மரியமு நெக்ஸ்ட்டு அலியுன் நெக்ஸ்ட்டு ஹாலிதுன். அடுத்தது பாருங்கள், அப்பாசுன். நெக்ஸ்ட்டு ஆயிஷத்து. நெக்ஸ்ட்டு முஹம்மதுன். மீமுக்கு மேலே ஷத்து வரணும் சரிங்களா. முஹம்மதுன். நெக்ஸ்ட்டு சஃபியத்து. லாஸ்ட் ஒன்று ஹதீஜத்து. அப்போது ஒரு ஆணுடைய பெயராக இருந்தால் எப்படி எழுதணும், ஒரு பெண்ணுடைய பெயராக இருந்தால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியுதுங்களாம்மா. ஒரு பெண்ணுடைய பெயராக இருந்தால் கடைசியில் மர்பூத்தா இருந்தாலும் இல்லைனாலும் தொம்மா தான் வரும், தொம்மா தன்வீன் வராது, தொம்மா தைன் வராது சரிங்களாம்மா. புரியுதுங்களா. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம 4th லெசனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடித்தாச்சு. ஃபீ அலா அதனுடைய அந்த செக்ஷனை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு சில ஹர்ஃபுஜரை தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அதை அடுத்த செஷனில் பார்க்கலாம். உங்களுடைய டவுட்ஸு கமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளையும் பண்ண செய்கிறோம். அது போக சில இதை விலக்கி தான் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம அடுத்த செஷனில் சொல்ல செய்கிறோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பார்க்காததை அதாவது முந்தின கிளாஸஸ்லாம் பார்க்கல, டேரெக்டாக இது கிளாஸுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த செஷன் முந்தின செஷனோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்க்காம நம்ம அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியாது, சில விஷயங்கள் நம்ம விட்டு போயிடும் சரிங்களா. ஐயோ இது நீங்கள் ஒரு 4-5 கிளாஸ் 8 கிளாஸை தாண்டி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது, அதாவது முதல்ல பார்த்த சில விஷயங்களை நான் ரிப்பீட் பண்ணும்போது இது நம்ம எங்கே பார்த்தோம், பார்க்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் தேடணும். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடும். அதனால் எந்த செஷனையுமே ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்த கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். அல்லாஹுடைய விருப்பப்படி அல்லாஹ் நாடி அளவு இதை எவ்வளோ அழகாக நம்ம இதை கொண்டு போக முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்காகவும் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் அடுத்த பார்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.